ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். பசங்க ரொம்ப நாளாக குவைக்கிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பூர்ண குவைக்கிட்டு தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். உங்களுக்கு வாங்க நான் எப்படி செஞ்சேன்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ஒரு டம்ளர் மட்டும் போதும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும், வெயிட் பண்ணலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதில் தண்ணியிலேருந்து இந்த அரிசியெல்லாம் எடுத்து போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபேனில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் ஜஸ்ட் காஞ்சா போதும். அவ்வளோதான், கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பார்த்தா நல்லா மேலே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்குது. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சதை ஜல்லடையை போட்டு ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சிட்டு மீதி வர கப்பையே மறுபடியும் மிக்சிலே ஆட் பண்ணி மீதி இருக்கிற அரிசியும் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா அரிசியும் நான் இதே மாதிரி ஜலிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஆவி காட்டுறதுன்னு ஒரு துணி வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த துணியை வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கிறேன். மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த துணியை வந்துட்டு மாவு தெரியாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். 15 நிமிஷம் வந்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம இந்த பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவில் இருந்தால் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ பூர்ணத்துக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்குங்க. அது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டாம், ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். துருவுனா நல்லாயிருக்கும். துருவி எடுத்தாச்சு. கூடவே நம்ம இன்னொரு பூர்ணமும் ரெடி பண்ண போகிறோம், வேர்க்கடலை பூர்ணம். இது வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் நான். ஸ்வீட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா குறகுறப்பாக இது மாதிரி பல்ஸில் விட்டு எடுத்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயிலையும் நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேங்காய் பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு, வேர்க்கடலை பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டும் இருக்கட்டும். அதுக்குள்ளே மாவு வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு துணியில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நல்லா சூடான தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கும், அதனால் கை வச்சு பிசைய முடியாது. ஸ்பூன் வச்சே கலந்து விட்டுக்கிறேன். இதே மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன், போதும். பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ரொம்ப ஊற்றிடக்கூடாது, போதும். இதுக்கப்புறம் கையால் பிசைஞ்சு பாருங்கள். சூடு ஆறுனதும் கையால் பிசைஞ்சு பார்த்ததுக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்குங்க. ரொம்ப தண்ணியாக வந்துடுச்சுன்னா நமக்கு அந்த கோவைக்கிட்ட பிடிக்கிறதுக்கு வராது. கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ எப்படி பூர்ணம் வைக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்குங்க. உருட்டிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 2 கட்டை விரலையும் யூஸ் பண்ணி ஒரு கட்டை விரலை நல்லா பிடிச்சிக்குங்க. இன்னொரு கட்டை விரலால் அதை அழுத்தி விட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இந்த ஷேப்பு கொண்டு வாங்க. இப்போ நம்ம இதில் பூர்ணத்தை வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பூர்ணம் தான் வைக்கிறேன். அந்த நீங்கள் தட்டுற எந்த அளவுக்கு தட்டியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பூர்ணம் எந்த அளவுக்கு அகலமாக தட்டியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஷேப்பில் தான் செய்யணும்னு இல்லை,
ரவுண்டாக கூட உருட்டி எடுத்துக்கலாம். நான் எனக்கு இந்த ஷேப்பில் பிடிக்குன்ட்டு நான் இப்படி செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க இன்னொரு பூர்ணமும் வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு அதே மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இது பிடிக்க வராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டை விரலில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கட்டை விரலை யூஸ் பண்ணி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். இப்போ நம்ம வேர்க்கடலை பூர்ணத்தை வச்சுக்கிறேன். நான் தேவையான அளவுக்கு வச்சுட்டு இதை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் மடிச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் மடிச்சுக்கிறேன். எங்கள் வீட்டு பசங்களுக்கு அடையாளம் தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். ஒரு தேங்காய் கோவைக்கிட்ட வந்து உருண்டையாக வச்சுக்கிறேன். இது வந்து இந்த ஷேப்பில் மடித்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. மறுபடியும் இட்லி பாத்திரத்தை வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ண எல்லா கோவைக்கிட்டையும் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு முடிக்கலாம். மூடிட்டு கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும். அவ்வளோதான், சூப்பராக வந்துச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு குட்டிங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப நல்லா கேட்டுருந்தாங்க. நல்லா ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.